ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது வியானா விக்ரம் இந்த ரெண்டு பேரோட பிரச்சனை பேசப்படுது. அது மட்டும் இல்லாம திவ்யா கணேஷை போட்டு பொழக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பதட்டமா சுத்துற புலவர் கேரக்டரை ஒரு ஆளுக்கு தான் கொடுத்திருந்து அவங்க பேர் தான் கிருமி. ஆமாங்க, அந்த விஷ கிருமி சுபிக்ஷாவை சொல்றாரு. இருந்தாலும் அந்த கிருமியை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே கடிச்சு வச்சிருச்சா அப்படிங்கிறது தெரியல. எல்லாருமே பதட்டத்துல சுத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மையாவே போன வாரம் வீக்லி டாஸ்க பொறுத்தவரை முழுக்க முழுக்க சலசலப்பு மட்டும்தான் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கிருமி கேரக்டர்ல இருந்த சுபிக்ஷாவை பொறுத்தவரை விஷ கிருமி மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா சேர்ற சேர்க்க அப்படி விக்கல் விக்ரம் கூட சேர்ந்த பிறகு சுபிக்ஷா என்ன நல்ல பொண்ணாவா இருக்க போது விஷ கிருமியா தான் சுத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியை பொறுத்தவரை யாராவது கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சாங்க அப்படின்னா அதுக்கும் பதட்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி பதட்டப்பட்டது விக்கல் விக்ரம் தான். வியானாவை பொறுத்தவரை கடந்த வாரம் ஃபுல்லாவே விக்ரம பொளந்து கட்டினாங்க. இவனை பொறுத்தவரை காமெடியெல்லாம் கிடையாது, சரியான விஷம். காமெடி அப்படிங்கிற பேர்ல மத்தவங்களை புட் டவுன் பண்றது தான் இவனோட வேலையாவே இருக்குது. மத்தவங்களை மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, ட்ரிகர் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு நான் ஒரு காமெடியன் அப்படிங்கிற போர்வையில் ஒளிஞ்சுக்கிறாரு விக்ரம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வியானா போட்டு பொளந்திருந்தாங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை நான் உத்தம, எங்க அம்மா மேல சத்தியமா நான் நல்லவம்மா நம்புங்க அப்படிங்கிற மாதிரி பல நூறு அம்மா சத்தியத்தை போட்டாரு. அது மட்டும் இல்லாம விக்கி விக்கி அழுது ஒரு பெரிய சீன்லாம் கிரியேட் பண்ணாரு. கண்டிப்பா அதை இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் விஜய் சேதுபதி யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் பார்த்தாகணும். பொதுவா விக்ரமுக்கு மட்டும் தான் சொம்பு தூக்குவாரு. வியானாவை தான் கண்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒரு ஆளுக்கு பாராட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தவங்க பதறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி பதறினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா கணேஷ் தான். திவ்யா கணேஷை பொறுத்தவரை நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறேன்ப்பா, நான்லாம் டாஸ்க் விளையாடலையா, நல்லா பண்ணவங்களை ஜெயில போட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாதவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பதறிக்கிட்டு இருந்தது அப்படின்னா திவ்யா கணேஷ் மட்டும்தான். கண்டிப்பா திவ்யா கணேஷ் கிட்ட என்னதாமா உன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த பதட்டத்தை எல்லாத்தையுமே ஒரு பக்கெட்ல போட்டு நடு வீட்டுல வச்சு கேள்வி கேட்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது அந்த பக்கெட் விஷயத்தை பத்தியும் பேசுவாரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ஏன்னா தன்னோட நண்பன் விக்கல் விக்ரம் பொறுத்தவரை அழுது ஒரு பெரிய சீன்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி நண்பனுக்காக ரெண்டு வார்த்தை பேசலாம் எப்படி? இந்த இடத்துல கண்டிப்பா வியானாவை ரோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, என்னோட ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சுதான் நீங்க நடு வீட்டுல கொண்டு வந்து வச்சீங்களா அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து விக்ரம பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. விக்ரம பொறுத்தவரை அழுது ஒரு பெரிய டிராமாவே கிரியேட் பண்ணிருப்பாரு. அதே நேரத்தில் விக்ரம் வந்து ட்ரெஸ் தூக்கி பார்த்துட்டு தான் கொண்டு வந்தாருன்னு சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி அரோரா சொன்னாங்க. அது எதையுமே 1 hour எபிசோட்ல கூட காட்டல. கண்டிப்பா இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை வியானாவுக்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படினே சொல்லலாம். எதுக்காகனா விஜய் சேதுபதியோட உயிர் நண்பனாக இருக்கிற வக்ரம் பிடிச்ச விக்ரமுக்கு எதிராக பல இடங்கள்ல வியானா பேசியிருக்காங்க. அதனால இன்னைக்கான எபிசோட்ல வியானாவுக்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்தில் தப்பு பண்ணதான் செஞ்சிருந்தாங்க. எல்லா வாரமும் விஜய் சேதுபதி பண்ற மாதிரி பாரு, கமருதீன், வினோத் இந்த 3 பேரை மட்டும் ரோஸ்ட் பண்ணாம ஒட்டுமொத்தமா யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறாரோ அவங்க எல்லாரையுமே ரோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த விக்கல் விக்ரம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்டா இருக்கிற விஜய் சேதுபதி விக்ரமுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.